நான் முடிவு எடுத்துட்டேன் சார். ஐ வாஸ் டிசைடட். நான் இது மாதிரி அடுத்த முடிவு இதுதான் அப்படின்னு. பட் அந்த டைமில் எனக்கு எப்பயோ என் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ தான் என்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு நம்பர் கிடச்சிச்சு, அதனால நான் பண்ணேன்னு. அவங்கள்ட்ட நான் பேசும்போது எனக்கு அந்த தாட் மாறிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் ஏன் இந்த தவறான ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு நபர் வந்திருந்தார். அவர் சொன்னார், மாரி எனக்கு கை க்ளீனாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு தோணல் இருந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ நான் இது ஒரு 30 தடவை கை கழுவினேன்னா தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, பிடிக்கல, வெளியே வந்துட்டாங்க, சொசைட்டி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணாம எப்படி அந்த பொண்ணை வந்து அணுகலாம்? ஒரு லைஃப்பை நம்ம லூஸ் பண்ணுறோம், ஒரு இழக்கிறோம் ஒரு காரணத்துக்காகனா, சமுதாயத்தில் அதுக்கான ஒரு பதில் இல்லாததுனால, அதுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால அந்த உயிரை காப்பாற்ற முடியல. ஒரு இடத்துல என்னால் பிடிக்கல, என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பர்சனை நம்பணும்.